ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரிவா குருவலில் குரு நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஆங்கில மாத பலன், ஜூன் மாத பலன். எப்படி இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகம் இருக்குது, எல்லா கிரகமுமே நல்ல ஒரு பலத்துல நல்ல ஒரு யோகத்துல எல்லா கிரகம் அடங்கியிருக்குங்க. இந்த மாதத்துல நீங்க பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா? அந்த மாசத்துல உங்க ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது, இதை மட்டும் பார்த்துட்டு மூவ் பண்ணுங்க. இந்த மாசத்துல ரொம்ப விசேஷமான ஒரு மாசமாக இருக்கு. ஏன்னா வைகாசி பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி வைகாசி பிறந்தா வழி பிறக்கும். உங்க எத்தனை பேருக்கு இந்த மாசத்துல வழி பிறக்க போகுது, அதுக்கான பதிவு தான் இது. ஃபர்ஸ்ட் வாட்டி குரு சுக்கரன் ஜோதிட டிவியை பார்க்கணும், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் நல்லபடியா வந்து சேரும். இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா விசேஷம், ஒரு 6 முகூர்த்தம் வருது. சூப்பர் முகூர்த்தம். தேய்பிரையில 3, வளர்பிறையில 4. நல்லா பாருங்க, ஜூன் மாசம் 4, 7, 17. அடுத்து பாத்தீங்கன்னா அங்கிட்டு ஃபுல்லா வளர்ப்பிறை தான். 18ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஜூன் 18, 24, 25 இது ஆனி மாசத்துல வரக்கூடிய முகூர்த்தம். இதுதான் இந்த மாசத்துடைய விசேஷமான நேரம். இந்த மாசத்துல பாருங்க ஆணி உத்திரன்னு சொல்லுவாங்க. இதான் விசேஷம் உள்ள காலங்கள். இதான் இந்த மாசத்துல உள்ள விசேஷம். அடுத்து பாத்தீங்கன்னா மாணிக்க வாசகர் சொல்லுவாங்க, அவருக்கு இந்த மாசத்துல குரு பூஜை இருக்கு. இதான் இந்த மாசத்துடைய முக்கியமான நிகழ்வுகள். அன்பார்ந்த மிதுன ராசி என்பர்களே, பொதுவாக மிதுன ராசி காலபுருஷனுடைய 3வது ராசி தான் இந்த மிதுன ராசி. எப்போதுமே பாருங்க மிதுன ராசிக்காரங்க நல்ல ஒரு புத்திசாலி குணம் பயங்கரமா இருக்கும். மிதுன ராசியை பொறுத்தவரை யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி போகணும், எந்த காரியத்தை எப்படி பேசி சாதின்னு சொல்லி அறிவா யோசிக்கக்கூடிய ஒரே ராசி மிதுனம் தான். எல்லா தொழிலும் ஒரு பெரிய லெவலுக்கு போகக்கூடிய ஒரே ராசினா மிதுனத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அனைத்து விதமான தொழிலும் சூப்பரா தெரியும், நல்ல ஒரு புத்திசாலிகள். நிறைய ஒரு கமிஷன் வியாபாரமா இருக்கட்டும், நிறைய தொழில ஒரு பெரிய லெவலுக்கு போகக்கூடிய ஒரே ராசி மிதுனம். மிதுனம் மிதுனம் அறிவு திறமை டேலண்ட் பயங்கரமா இருக்கும் மிதுனத்தை பொறுத்தவரை. அப்படிப்பட்ட மிதுன ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஜூன் மாத பலன் நல்லா தெரிஞ்சுக்கணும். வரக்கூடிய இந்த ஜூன் மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகம் இருக்குது, தயவு செய்து சொல்றேன், உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை தயவு செய்து மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த கிரகத்தோட திசை நடக்குது, எந்த கிரகத்தோட புத்தி நடக்குது, இப்ப எந்த கிரகம் உங்களுக்கு யோகமான ஒரு திசை நடக்குதா, யோகமான ஒரு புத்தி நடக்குதா மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுத்தா கொஞ்சம் கரெக்டா இருக்கும். ஏன்னா சில பேர் பிளான் பண்ணியிருப்பீங்க, இந்த மாசம் என்ன பண்ணணும், இந்த மாசம் இதை பண்ணலாமா, அதை பண்ணலாம், ஒரு பிளான் உங்க மனசுக்குள்ள வச்சிருப்பீங்க. அந்த பிளானை கரெக்டா கொண்டு போகணும். இப்ப நீங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு கரெக்டா மூவ் பண்ணா இந்த மாசத்துல நிறைய வெற்றிகளை பார்க்கலாம். ஏன்னா அந்தந்த கிரகங்கள் நல்ல ஒரு அமைப்புல வருது. ஏன்னா இந்த மாசத்துல நிறைய ஒரு பயிற்சியா இருக்கு. அதனால சொல்றேன், தயவு செய்து சொல்றேன், உங்க ஜாதகத்தை பார்க்காம இந்த பலன் எடுத்துக்காதீங்க. ஒரு பொது பலனை மட்டும் பாருங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு கர்மா கண்டிப்பா இருக்கும். எப்படி நம்ம உடம்புல 9 நவகிரக கோள்கள் இயங்குதுங்க, அதுல எது யோகமான கிரகமோ அந்த யோகமான நேரம் வந்து கண்டிப்பா அந்த யோகமான இதை பார்ப்போம். எது பலவீனமோ அந்த பலவீன காலம் வரும்போது தான் பரிகாரம். அப்பதான் நம்ம ஜாதகத்தோட எடுத்து பார்ப்போம். நமக்கு என்னடா ஏன் தான் இப்படி லைஃப்ல நடக்குது, என்னதான் காரணம் சொல்லி நம்ம அப்பதான் ஜாதகத்தை நீங்க செக் பண்ணுவீங்க. உங்க பிறந்த நேர பிரகாரம் கண்டிப்பா ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு பலனுங்க. கரெக்டான ஒரு பதிவு கண்டிப்பா இந்த மிதுன ராசிக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் வாட்டி குரு சுக்கரன் ஜோதிட பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் நல்லபடியா வந்து சேரும். இப்ப பாருங்க, கிரகமை பார்க்கும்போது பாருங்க, மிதுன ராசியில யார் இருக்கா? புதன். புத்திக்காரன் உங்க ராசிக்கு வந்துட்டா நீங்க எதுவுமே பயப்படாதீங்க. எப்படி புதன் உங்க ராசியில் நினைக்கிறார். அடுத்து குருவும் சுக்கரனும் சேர்ந்து 2ஆம் இடத்துல, அடுத்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல கேது பகவான், ஸ்ட்ரெயிட்டா 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல பார்த்தீங்கன்னா ராகு பகவான், 10ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பார், 11ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா செவ்வாய் பகவான் இருப்பார். 2 கிரக பயிற்சி வரும், நல்லா பாருங்க. அடுத்து 12ஆம் இடத்துல சூரிய பகவான். சூரிய பகவான் உங்க ராசிக்கு வரக்கூடிய நாள் ஜூன் மாசம் 15ஆம் தேதி ராசிக்கு ஒரு சூரியன் வர்றார், கவலைப்படாதீங்க. அடுத்து 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. இதான் கிரகத்தோட அமைப்பு. 8ஆம் தேதி புதன் பகவான் சுக்கிர பகவான் வந்து மிதனத்துல இருந்து 8ஆம் தேதியே வந்துடுறாரு கடகத்துக்கு. குரு சுக்கிரனும் சேர்ந்துட்டு குரு உச்சமா இருக்கு இந்த மாசத்துல பாத்துக்கோங்க. இதான் இந்த கிரகத்தோட அமைப்பு, நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்க, கிரகமே எடுத்து பார்க்கும்போது பாருங்க, உங்க ராசிக்கு புதன் வந்தா நல்லதா கெட்டதா? எப்படி கெட்டதை தூக்கி வீசணுமா வீசக்கூடாதா? ஏன் நீங்க கெட்டதா திங்க் பண்றீங்க? உங்கள்ட்ட ஞானம் இருக்கு, அறிவு இருக்கு, உங்களுடைய பிரெயினை கரெக்டா யூஸ் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களால ஜெயிக்க முடியும். ஏன்னா நல்ல கிரகம் உங்க ராசி அதிபதி உங்க ராசிக்கு வந்துட்டார். அதனால எதுக்குமே நீங்க பயப்படாதீங்க, எதுக்குமே பயப்படாதீங்க. இதுக்கு முன்னாடி 12ஆம் இடத்துல இருந்தார், விரயத்துல இருந்தார், நிறைய பிரச்சனை, ஒரு குழப்பம், தடுமாற்றம், பணம், பொருளாதாரம், வருமானம், இன்கம் எல்லாத்துலயும் கஷ்டத்தை கொடுத்தாரு. நான் ஓப்பனா சொல்றேன், இடம், பூமி, சொத்துல நிறைய வில்லங்க, நிறைய பிரச்சனை, ஒரு கலகம், ஏதாச்சும் ஒரு போட்டி வரதை கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க.
இல்ல திருமணத்துல கணவன் மனைவி ஒற்றுமை, நண்பர்கள், கூட்டாளி, சகோதரர் சகோதரிகள் ஒரு மன வருத்தம் எல்லாமே இருந்திருக்கும். ஒரு இழப்புகளை சந்திச்சது யாருன்னா மிதுனம். நிறைய தடைகளை தாண்டி போனது மிதுனம். ஒரு அவமானத்தை சந்திச்சது மிதுனம். உடம்புல கால் வலி, வயிறு சார்ந்த பிரச்சனை பார்த்தது மிதுனம். இது எல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்துச்சு. படிப்புகளில் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு மந்தமான தன்மை மிதுனம். இதெல்லாம் நடந்துச்சு இல்ல. இப்ப ஏன் நல்லதுக்கான விஷயத்த நம்ம கொண்டு போறோம்? உங்க ராசியை விட்டு குரு தாண்டி விடுறாரு, நீங்க கவலைப்படாதீங்க. ஜென்ம குரு, இப்ப வருமானத்துல குரு இருக்காரு, கவலைப்படாதீங்க. சூப்பர் யோகம். உங்க ராசி அதிபதி திரிகோண ஸ்தானத்துல சூப்பரா உட்காந்துருக்காரு. புதன் இப்ப ஒண்ணும் கிடையாது. புதன் நேரம் 7ஆம் இடத்தை பாக்குறாரு. பொதுமக்கள் ஒரு நல்ல பேர் கிடைக்க போகுது. மக்கள் பேசுற அளவுக்கு நீங்க ஒரு பெரிய அளவுக்கு போறீங்க இந்த ஜூன் மாசத்துல. நான் கெட்டதே சொல்றதுக்கான வார்த்தை என்கிட்ட வரல, நல்லது மட்டும்தான் வருது. பொருளாதார வருமானம், தொழில், வேலை, உத்தியோகத்துல பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கலாம். திருப்பி கேளுங்க. கண்டிப்பா வேலை உத்தியோகம் இடம் மாறிதான் ஆகணும். எப்படி பார்த்தாலும் ஜூன் மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் வேலை கண்டிப்பா ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. இல்லை வேலை உத்தியோக தடங்கள் மாதிரி வரும். நான் சொல்றது ஜூன் மாசம் 16ஆம் தேதி. அப்ப இடம் மாற்றம், வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், வெளிநாடு வெளியூர் வேலை பார்க்கறது எல்லாமே சூப்பரா இருக்கும். என்ன காரணம் தெரியுமா? நான் காரணம் சொல்லிடுறேன். செவ்வாய் பகவான் வந்து 12ஆம் இடத்துக்கு வராது. எப்போ வராது தெரியுமா? ஜூன் மாசம் 16ஆம் தேதி வந்து நேரம் 6ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப வேலை உத்தியோகத்தை வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்குற அனைவருக்கும் டாப்பா கொண்டு வச்சிருவார். அவருடைய பார்வை 7ஆம் பார்வை ஸ்ட்ரெயிட்டா 6ஆம் இடத்துல விழுவும். இப்ப சூப்பரா இருக்கும். எதிரி இருக்க மாட்டான், பகை இருக்க மாட்டான், கலகம் இருக்காது. வெளிநாடு வெளியூர் நிறைய ஒரு விஷயத்த நீங்க பார்க்கலாம். நிறைய ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கைக்கான ஒரு விஷயத்த கண்டிப்பா வேலை செய்யும். யாரு மிருந்தல பிறந்தவங்க சொல்றேன். கடன் இருக்காது, பகை இருக்காது. உடம்பு ஆரோக்கிய ஹெல்த்தை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நல்ல ஒரு யோகமா இருக்கும். எந்த பேங்க்ல போய் லோன் கிடைக்கும். அதே மாதிரி சொந்த குடியுரிமை வாங்கக்கூடிய வாய்ப்புகள், இந்த விசா பிரச்சனை எல்லாமே சரியாகும். மெயினா கடன் பிரச்சனை இருக்காது, பகை பிரச்சனை இருக்காது, எதிரி பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. கடன் வாங்கி இடமோ வீடோ வாங்குவீங்க. சொகுசுக்காரு சொகுசு பங்களா வாங்குவீங்க. நான் என்ன காரணம் சொல்லிடுறேன். ஏன்னா பாருங்க, 4ஆம் வீட்டை ஆட்சி பலத்துல உட்காந்துட்டாரு. ஒண்ணு, இந்த சூரியன் வந்து புதன் போய் தொடப்பறாரு. எப்ப? கரெக்டா 15ஆம் தேதி. 15ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியா இருந்தாலும் சரி, வீடா இருக்கட்டும், இடமா இருக்கட்டும், பூமியா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், எல்லாரையும் டாப் ஆக முடியும். உங்களை வைக்கும். ஒரு நல்ல காரியத்தை நடத்த வைக்கும். ஒண்ணு வெளிநாடு போக வைக்கும், இல்ல வெளியூர் போக வைக்கும், இல்ல வேலை உத்தியத்துல பயங்கரமான ப்ரொமோஷன் கொடுக்கும். ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டிப்பா சுப செலவு கண்டிப்பா நடக்கும். என்னை பொறுத்த திருமணம் பர்ஃபெக்டா முடியும். மிதன ராசி எழுதி வச்சுக்கோங்க. அதிக திருமணம் பண்றது மிதன ராசியாக இந்த ஜூன் மாசத்துல கண்டிப்பா இருக்கும். இதை எழுதிய நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். காதல் திருமணம், குழந்தை பாக்கியம் நல்லா இருக்கும். அதே மாதிரி அப்பாவை சொத்து, தாத்தாவுடைய சொத்துல உள்ள வழக்குகளை ஜெயிக்கலாம். என்ன தெரியுமா? ஏன் தெரியுமா வழக்குல ஜெயிக்கலாம்? ஒண்ணு மனைவி பேர்ல சொத்து எழுதுவீங்க, இல்ல கணவன் பேர்ல சொத்து எழுதக்கூடிய அமைப்புகள் வரும். ஏன்னா 2ஆம் இடத்துல குரு சுக்கிரன் இணைஞ்சிருக்கு. ஏன்னா பூர்வீக சொத்துக்கு அதிபதி யாரு? சுக்கிரன் தானே. குரு சுக்கிரன் இணைஞ்சிருக்கா, 10ஆம் வீட்டுக்கு சேர்ந்திருக்கா, 7ஆம் வீட்டுக்கு சேர்ந்திருக்கா. அப்ப கணவன் மனைவி மூலமாக நிறைய ஒரு மாற்றங்கள் வரலாம். உனக்கு கணவன் பேர்ல இடம் வாங்குவீங்க, இல்ல சொத்து வாங்குவீங்க, இல்ல பூர்வீக சொத்துல உள்ள வில்லங்க சரியாகும். முடிக்க முடியாத கேஸை இப்ப முடிச்சுக்கலாம். தீர்ப்பு உங்க பக்கம் நல்லா சாதகமா வரும். நகை வாங்கலாம். வீட்டுல ஒரு அழகான பொருள், நகை சேமிப்பு அதிகமா இருக்கலாம் இந்த மாசத்துல, ஜூன் மாசத்துல. மிதுனத்தை பொறுத்தவரை ஒரு நல்ல விஷயமா தான் இருக்குது தவிர எதுவும் கெட்ட விஷயமா வரல. படிக்கக்கூடிய மாணவன்லாம் படிப்புகளே சூப்பரா இருக்கும். அதிக பேர் மிதுன ராசியில பாருங்க, இந்த மாசத்துல ஜூன் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் அதிக அரசாங்க வேலை வாங்குறது மிதுன ராசியா இருக்கும். அரசியல், அரசாங்கம் மிதுனத்துக்கு செம்மையா சூப்பரா இருக்கும். ஒரு தலைமை பொறுப்பு போகக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு தேடி வரும். சகோதரி உறவு, சகோதர உறவு எல்லாமே நல்ல ஒரு பாசத்தை காட்டுவாங்க. நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை பக்காவா இருக்கும். பாருங்க, எதுவுமே கவலைப்படாதீங்க. திருமணத்துல நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பாரு. அதே மாதிரி பாருங்க, இந்த திடீர் லாட்ரி யோகம் கேட்குறீங்களே, வெளிநாட்டில் உள்ளவங்க கண்டிப்பா எடுங்க. உங்க ஜாதக பார்த்து தசாபதியை பார்த்து எடுங்க. கண்டிப்பா லாட்ரி யோகம் இருக்கு. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதக பார்த்து மூவ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயமா இருக்கு. எதனால நான் லாட்ரி யோகம் இருக்கு சொல்றேன் தெரியுமா? 2ஆம் இடத்துல குரு சுக்கிரன் சேர்ந்து இருக்காங்க. எப்படி 12ஆம் வீட்டு 5ஆம் வீட்டு பூர்வ புண்ணியாதிபதியும் 12ஆம் வீட்டு 2ஆம் இடத்துல இருக்கனால வெளிநாடு மூலமாக, வெளியூர் மூலமாக நகை வரணும், இல்ல பணம் வரணும், இல்ல லாட்ரி அடிக்கணும். அதனால கண்டிப்பா மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா இருக்கும். நிறைய பேர் பாருங்க, சொந்தமா தொழில் பண்ண முடியாது. ஜாதக பார்த்து நீங்க எதுவுமே கவலைப்படாதீங்க. தொழில நல்ல ஒரு மாற்றம், நல்ல அனுகூலம் கண்டிப்பா தேடி வரும். எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். எதுக்குமே கவலைப்படாதீங்க. நல்ல ஒரு விஷயம், நல்ல காரியமா தான் நிறைய காட்டுது. கெட்ட விஷயம் என்னால சொல்ல முடியல. நல்ல ஒரு மாற்றமா கண்டிப்பா வேலை செய்து பார்த்துங்க. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். விளையாட்டுத்துறை, அடுத்து பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, கல்வி நிறுவனம் வச்சு நடத்துறவங்க, வக்கீல் துறை, யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க, இது எல்லாமே சூப்பரா இருக்கும். இப்ப நட்சத்திர பலம் பார்த்தா முதல் நட்சத்திரம் ஒரு மிருகசீரிடம். தைரியம், தன்னம்பிக்கை, திறமை, டேலண்ட் எல்லாமே சூப்பரா யோசிப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பா உத்தியோகத்துல ஒரு ப்ரொமோஷனோ, இடமாற்றமோ, தொழில் மாற்றமோ, வேலை மாற்றமோ, ஒரு விரைய செலவோ, சுப செலவோ இந்த மாசத்துல ஜூன் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்கு. இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சுப செலவா பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு மாற்றம் தேடி வரும். படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா கண்டிப்பா வேலை செய்யும். நல்ல ஒரு அனுகூலமா கண்டிப்பா உண்டு. யாரு மிருகசீரத்துல பிறகு சொல்றேன், கெட்ட விஷயம் பெருசா கிடையாது. சரி, நல்ல விஷயமா இருக்கு. அதை எடுத்துக்கிறது உங்க கையில இருக்கு.
வண்டி வாகன பிசினஸ், நெருப்பு சார்ந்த விஷயம், இது மாதிரி நிறைய விஷயத்த கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். அடுத்து திருவாதிரை. இதுலயுமே பெருசா வாழ்க்கையில பிரம்மாண்டமான கற்பனை கொண்ட ஒரே நட்சத்திரம் எதுனா திருவாதிரை தான். இப்ப எல்லாமே பாருங்க, திருவாதிரையில பிறந்தது எந்த ஒரு கெட்டதும் மேக்சிமம் இந்த ஜூன் மாசத்துல நடக்காது. ஏன்னா கிரகம் நல்லா இருக்கு, அது ராகு நல்லா இருக்காரு, பலமா இருக்கிறாரு. அவர் போகக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் சதயத்துல தான் போறாரு, சுயசாரத்துல தான் போறாரு. நல்ல நல்ல ஒரு மாற்றத்தை, ஒரு நல்ல ஒரு வீட்டுல நல்ல காரியம், நல்ல விஷயம், இடம் மாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம், வெளிநாடு, வெளியூர். கொஞ்சம் குடும்பத்துல காசு சேமிப்பு கொஞ்சம் டைட்டா பிடிப்பாரு. அதான் பெருசா எதுவும் பாதிப்பு கொடுக்க மாட்டாரு. ஒரு ஜாதகத்தை பொறுத்து தான் இங்க பலன்கள் கொடுப்பாரு. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நிர்வாக திறமை, ஒரு தலைமை பொறுப்பு அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு. யாருக்கு இந்த திருவாதிரை நட்சத்திரம் வந்து நல்ல ஒரு டைமா கண்டிப்பா அமைச்சு கொடுப்பாரு. அடுத்து புனர்பூச நட்சத்திரம். ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி போகணும், எந்த காரியத்தை எப்படி கொண்டு போது பயங்கரமா அறிவா திங்க் பண்ணுவீங்க. இப்ப உங்களுக்கு எல்லாமே சேமிப்பு பத்தி உங்களுடைய சிந்தனை ஓடும். எப்படி குடும்பத்தை பத்தி, வருமானத்தை பத்தி, பொருளாதாரத்தை பத்தி. ஏதோ ஒரு பொருள் சேர்க்க இந்த மாசத்துல நிறைய இருக்கு. ஜூன் மாசத்துல இடமோ, வீடோ, வண்டியோ, வாகனமோ, சொத்தோ, பூமி ஏதோ ஒரு வாங்கக்கூடிய யோகம் பர்ஃபெக்டா வேலை செய்யும். மிதுனத்தை பொறுத்தவரை இந்த புனர்பூசம் பிறந்த எல்லாத்துக்குமே சரி, இப்போ நல்ல ஒரு மாற்றம் வருது. வெளிநாடோ, வெளியூரோ, படிப்புகளில் ஒரு மாற்றமோ, தொழில ஒரு மாற்றமோ, ஒரு பயணங்கள் மூலமாக ஒரு வருமானங்கள் வரலாம். ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, இனிமேல் கஷ்டங்கள் இருக்காது. நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுப்பார். வரக்கூடிய ஜூன் மாத பலன் மிதுன ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.